வணக்கம் உறவுகளே. நான் இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது கென்யா நினைக்கிறேன், கென்யாவோ ஏதோ ஆஃப்ரிக்கா சைடு குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு, துப்பையாக நனைஞ்சிக்கிட்டு அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவங்க தட்டை ஏந்தி கெஞ்சிட்டு நிற்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை அந்த மலையில் குளூரில் நடுங்கிட்டு நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப பிளெஸ்டு நம்ம. ஸோ அதனால் நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போய் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டை வந்துட்டு அளவாக சமைச்சிக்கோங்க. மிச்சம் கீழே கொட்டாதீங்க. அப்படி மிச்சம் ஆகிடுச்சுன்னா ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கோ இல்லை ஒரு அனாதை ஆசிரமம் ஏதோ ஒரு ரோட் சைடில் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள். இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்மளும் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் இல்லைங்களா. இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்ல வரேன். பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க. தேங்க்யூ.